ஏ சத்யா, டைம் ஆகுது, கிளம்பலையா? அப்புறம் என்ன வந்து சொல்லாத, அம்மா உன்னாலதான் லேட்டுன்னு. இதோ கிளம்பிட்டமா, டிஃபன் எடுத்து வை. சுகந்தி, என்னடி? நான் ரெடி ஆயிட்டேன். நீ தான் இன்னைக்கும் லஞ்ச் ரெடி பண்ணல. வழக்கம் போல நீ தான் லேட். ஆமாண்டி, என்ன குறை சொல்லணும் உனக்கு அந்த நாளே போகாதுல்ல. சரி, இதுல வச்சிருக்க சாப்பாடை மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடு. நல்லா இருந்தா நான் ஏமா மிச்சம் வைக்க போறேன்? வரட்டுமா? ஹலோ, என்னம்மா இப்பதானே வீட்ல இருந்து கிளம்புன, அதுக்குள்ள கால் பண்ணிருக்கேன்? இல்ல சத்யா, நீ ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பினிருந்த, அப்ப பேச முடியாதுல்ல. இப்ப நீ ஃப்ரீயா தானே இருப்ப, அதான் கால் பண்ணேன். அப்படியே ரகசியம் பேச போற? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உன் வாழ்க்கையை பற்றி தான். புரியல. அதான்டி, உன் கல்யாண விஷயமா தான். நிறைய வரன் வந்து தான் இருக்கு. நான் தான் பொண்ணு வேலைக்கு போறா, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். காலங்காத்தால என்ன கடுப்பேத்தாதான். எதுனாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம். வெய் போன. ஏ சத்யா சத்யா, நான் சொல்றத கேள்றி. வச்சுட்டா, வீட்டுக்கு வரட்டும். மா, என்ன லைட் கூட போடாம இருக்கு? மா, என்னம்மா இருட்டுல படுத்துட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடு. அம்மா, இப்ப எதுக்குமா என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகிற? பின் என்னடி அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கக்கூடாத கேட்டேன். கல்யாண வயசு வந்தா எல்லா பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைப்பாங்களோ அதை தானே நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேச வந்தாலே நீ ஏதோ சொல்லிட்டு போயிடுற. அம்மா, உனக்கு ஏமா புரியவே மாட்டேங்குது? இப்ப எனக்கு வெறும் 25 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? 25 வயசு தானா? 25 வயசு ஆகுதுடி. இவ்வளவு வயசாகியும் பொண்ணை வீட்டோட வச்சிருக்கேன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன என்னென்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, உனக்கு இப்ப அக்கம் பக்கத்துல எல்லாம் கேள்வி கேக்குறாங்கிறது பிரச்சனையா, இல்ல உன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்கிறது பிரச்சனையா? என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னமா, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி பிரச்சனை வரப்போகுது? என்ன பிரச்சனையா? கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எனக்கு நகை எடுக்கணும், மண்டப செலவு, அது இதுன்னு அவ்வளோ இருக்கு. நம்ம கிட்ட அதுக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லம்மா. பத்தாததுக்கு உன் புருஷன் சேர்த்து வச்சுட்டு போன மொத்த கடனை அடைக்கிறதுக்கே எனக்கு இன்னும் 5-6 வருஷம் ஆகும். அதுக்கு நீ இப்படியே இருந்துடலான்னு சொல்றியா? மா, இல்லம்மா, நான் இப்படியே இருந்துடலான்னு சொல்லல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் தான் சொல்றேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி யோசிக்கலாம். மா, ரொம்ப பசிக்குது. காலையில சுட்ட இட்லி ஏதாவது மிச்சம் இருந்தா இட்லி உப்புமா பண்ணி தரியா? சரி, நீ ஒரு 5 நிமிஷம் உட்காரு, நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. சத்யாக்கா, சத்யாக்கா. ஹே, ஜூனியர் பொண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை பார்க்க தான்க்கா வந்தேன். உட்கார் அபி. வாமா அபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். அபி, ஊருக்கு எப்ப வந்த? காலைல தான்க்கா வந்தேன். காலையில வந்துட்டு காத்து என்ன இந்த பக்கம் வீசுது? ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. வர 25ஆம் தேதி எனக்கு கல்யாணம். ஏய், சூப்பர் அபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூக்கா. என்னதான் காலேஜ்ல நீங்க சீனியரா இருந்தாலும் நீங்க தான் என் ஃபேவரட். ஸோ என் கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். மறக்காம அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா நானும் அம்மாவும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறோம், சரியா? ஓகேக்கா. இந்தாம்மா. தேங்க்ஸ்மா. ஏம்மா ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? இல்லை அபி, அன்னைக்கு தேதியில இங்கேயும் ஒரு கல்யாணம் இருக்கு, அதுக்கு போகணும், அதான். அபி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்டிப்பா அம்மாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு வருவேன். நீ ஒன்னும் வரி பண்ணக்கூடாது, சரியா? சரிக்கா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு நீங்களும் அம்மாவும் வரணும். கண்டிப்பா வரோம். சரி, நான் வரேன்க்கா. வரேம்மா. மா, நில்லுமா. எதுக்குமா இப்ப அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசிட்டு வந்த? பாவம் சின்ன பொண்ணு, முகம் எல்லாம் வாடி போச்சு. சின்ன பொண்ணா?
அவளை பத்தி யோசிக்க தெரிஞ்ச உனக்கு என்னை பத்தி யோசிக்க முடியலல்ல? என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் கூட படிச்ச ஜூனியர் பொண்ணு அவளுக்கு கல்யாணம் சொல்லி வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா. ஆனா நீ ஏதோ காரணம் சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுனே போற. இந்த வீட்டை நிம்மதியாவே இருக்க முடியல. எப்ப பாரு கல்யாணம் 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 என்ன போட்டு சாவடிக்கிறீங்க. ஆமாண்டி, உனக்கு இப்ப அப்படிதான் தெரியும். அப்பா இல்லாத பொண்ணு ஆட்டம் போடுறா. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவும் கூட சேர்ந்து ஆடுறானே ஊர்ல எல்லாரும் என்னதான தப்பா பேசுறாங்க. அம்மா, ஊர்ல இருக்கிறவன் 1000 பேர் 1000 பேசுவான். ஆனா எவனும் நம்ம குடும்பத்தை வந்து பாத்துக்க மாட்டான். நான் தான் பாத்துக்கணும். எனக்கு ஆபீஸ்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஏ சத்யா, சாப்பிடாத எடுத்துன்னு போடி. அத நீயே கொட்டிக்கோ. என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இவளுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. உன் கூட படிச்ச ஜூனியர் பொண்ணு அவளுக்கு கல்யாணம் சொல்லி வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா. அப்பா இல்லாத பொண்ணு ஆட்டம் போடுறா. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அம்மாவும் கூட சேர்ந்து ஆடுறானே ஊர்ல எல்லாரும் என்னதான தப்பா பேசுறாங்க. சொல்லு. இப்ப என்னம்மா, நான் உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும். நான் பண்ணிக்கிறேன். ஏய் சத்யா, நிஜமாவா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். நீ ஒரு மாப்பிள்ளை பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிடி, நான் இப்பயே பாக்குறேன். அக்கா, சத்யாக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேனே, அவளுக்கும் வயசாயினே போகுது. இப்பதான் ஓகே சொல்லியிருக்கா. அவ மனசு மாறத்துக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ போடி. அண்ணி சொல்லுங்க. நீ மாப்பிள்ளை ஏதாவது வந்துச்சா? அண்ணியா? மா, நான் உன் பொண்ணு பேசுறேன். நீயா? சொல்லுடி. சரி. காலேரி போனை நோண்டின்னு இருக்கா, பெருக்கின்னு இருக்கேன். இவளுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்க்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு ஏன் பொண்ணு போட்டோ ஆன்லைன்ல போட்டு தேடக்கூடாது? அதெல்லாம் நிறைய வழி இருக்குக்கா, பார்த்து பண்ணிக்கலாம், விடுங்க. அது எப்படின்னா நான் பண்ண முடியும்? நீங்க சத்யா கிட்ட கேட்டு சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சத்யா வரட்டும், நான் கேட்டு சொல்றேன். சரிக்கா. சத்யா, இங்க வா. ஏன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா. ஏன் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, புரோக்கர் கிட்ட உன் கல்யாண விஷயமா பேசியிருந்தேன். பொண்ணுக்கு இவ்வளோ வயசாயும் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க? பொண்ணுக்கு ஏதாவது குறையான்னு கேட்குறாரு. இல்லை பொண்ணு யாரையாவது காதலிச்சு ஏமாத்திட்டாங்களான்னு கேட்குறாரு. சரி, அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டால் உன் வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு உன் பொண்ணை யார் கட்டுவான்னு கேட்குறாங்க. அதான் அண்ணா தான் ஆன்லைனில் உன் ஃபோட்டோ போடலாம், மாப்பிள்ளை அது மூலிமா கிடைக்கும்னு சொன்னார். அக்கா, சத்யா, அம்மாடி சத்யா. மாமா, எப்ப வந்தீங்க? எப்படிமா, வாசல்ல நிக்க வச்சு பேசுறியா இல்ல உள்ள கூப்பிடுவியா? மாமா உள்ள வாங்க, உட்காருங்க. எங்க அம்மா கூப்பிடு. மா, வாப்பா தம்பி. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னத்த நல்லா இருக்கிறது, உன் குடும்பத்தால் தான் அசிங்கப்பட்டுன்னு இருக்கிறோம். என்னாச்சுப்பா? என்னாச்சா? ஏன் உன் பொண்ணை இவ்வளோ வயசாக என் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிற? அப்படின்னா தான் வளர்த்துனுக்கிறியா தெரியலக்கா. இல்லை, அவ தான் வேலைக்கு போகணும்னு சொல்கிறா, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. மேடம் என்ன வேலைக்கு போய் கிழிக்கு போகிறாங்களா? என்னைக்கா இருந்தாலும் வேற ஒரு வீட்டுக்கு வாழ போகிறது தானே. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுகிறேன்னு தெரியல. இதுக்கு தான்க்கா அந்த ஆள் அப்பயே கல்யாணம் பண்ணிக்கவேணான்னு சொன்னேன். நீ தான் கல்யாணம் பண்ணிக்கின, போய் சேர்ந்துட்டான். இப்போ யார் கஷ்டப்பட்டுனுக்கிறது? மாமா, இங்கே யாரும் கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்கல. ஆமாம்மா, நீங்கள் நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தால் நாங்கள் தான் அசிங்கப்பட்டுனுக்குறோம். இப்போ யார் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? சத்யா, அமைதியா இரு. இங்கே பாருக்கா, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தருக்குறான். நல்ல தங்கமான பையன், நல்ல குடும்பம், அதுவும் இல்லாமல் நல்ல பெரிய வேலை செய்கிறான், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான். இவளும் செட்டில் ஆகிடுவா, வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேணாம். என்ன ஒன்று 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? என்னடா சொல்கிறேன்னா, 30 வயசாக இன்னும் கல்யாணமே ஆகலை. அப்புறம் வேற என்ன பண்ணுறது? நல்ல சம்பந்தம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். யோ, எந்திரியா எந்திரியா. எழுந்திரியாவா? என்னக்கா? இதுக்கு மேல ஏதாவது பேசினா பல்லுகள் எல்லாம் கட்டியா? அம்மா சும்மா இருமா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பேச விட்டு தலையாட்டினா இப்படிதான் வந்து பேசுவானுங்க. அப்படின்னா நான் தப்பா சொல்லிட்டேன்? நான் தப்பா சொல்லிட்டேன்? எல்லாம் உங்க நல்லது தானே பேசுனுக்கிறேன். எதியா நல்லது? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட வந்து 2ஆம் தரமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதா நல்லதா? ஏன் உன் வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? சத்யா, என்ன சொன்ன? இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு தானே, எதுக்கு வேலைக்கு அனுப்புற?
என் அம்மா படிச்ச படிப்புக்கு அவங்கள அப்பவே ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா என் அப்பா தவறி இருந்தப்போ அவங்களால ஒரு நல்ல வேலையில இருந்திருக்க முடியும். அப்படி போகாதனாலதான் நான் இப்படி உன் முன்னாடி 30 வயசு ஆகியும் நின்னுட்டு இருக்கேன். சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு கேவலமான ஆள் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். அம்மா அக்கா நீ ஆச்சு உன் பொண்ணாச்சு, உன் பொண்ணோட வாழ்க்கை மண்டா போச்சு. போய் தொலை. ஏமா என்னமா இருந்தாலும் இப்படி பேசிட்டு போறா, நீ எதுவுமே பேச முடியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. என்ன பெருசா நான் கேட்காத வார்த்தையெல்லாம் நீ கேட்டுட்ட? ஏமா எனக்கு மட்டும் எந்த ஆசையும் இல்லாம இருந்திருக்கும்? எல்லாத்தையும் தாண்டி என் கண் முன்னாடி நீ மட்டும்தான் இருக்க. அப்பா எப்படி உன்னை பாதிலே விட்டுட்டு போனாரோ அப்படி நான் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி இருக்கேன். இனியும் இப்படிதான் இருப்பேன். இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்தானா அவனுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன். அப்படி இல்லையா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்னை விட்டுருங்க. ஒன்னு சொல்றேன், இந்த சமுதாயம் எப்பவுமே ஒருத்தனை பத்தி பொருளி பேசுறத நிறுத்த மாட்டாங்க. அதுக்காக நம்மள மாத்திக்கிட்டா எதுவும் சரியாகாது. யார் என்ன பேசினா என்ன, நமக்கு தோன்றதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நமக்காக இங்க யாரும் வரப்போறதும் இல்ல, நம்ம கூட வாழ போறதும் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. இது என்னோட கதை மட்டும்தான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனைனால கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல. கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் கேட்காதீங்க.